கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே ஒரு சூரை செடியின் கீழ் அவர் படுத்துக் கொண்டார். சூரை செடியின் கீழ் அவர் உட்கார்ந்து கொண்டார். எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருக்காக வல்லமையான காரியங்களை செய்த தீர்க்கதரிசி, எலியா சொன்ன வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும், எலியாவின் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினதான ஒரு மனிதன். ஆனால் அந்த தேவ மனிதனுக்குள்ளே ஒரு சோர்வு, அவர் சொல்றாரு, போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை காட்டிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி நான் சாகணும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் கேட்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே, ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் ஆண்டவரே, என்னை யாரும் மதிப்பது இல்லை, நான் விரும்புகிற வாழ்க்கை எனக்கு அமையவில்லை, நான் விரும்புகிற வாழ்க்கை எனக்கு கிடைக்கவில்லை, நான் விரும்புகிற வேலை எனக்கு கிடைக்கவில்லை, நான் விரும்புகிறதான வசதி வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கவில்லை ஆண்டவரே, நான் தேவைகளோடு கூட இருக்கிறேன், இந்த கடனை கட்ட முடியவில்லை, இந்த வாழ்க்கையில என் வாழ்க்கையில எல்லாமே தோல்வி, நான் ஏன் இந்த பூமியிலே வாழ வேண்டும்? போதும் ஆண்டவரே, நான் மரித்து விட வேண்டும், நான் சாக போகிறேன், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி உங்கள் வாயினாலே அறிக்கை செய்து கொண்டிருக்கிறேன் சகோதரனே, உங்கள் வாயினால் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறேன் சகோதரியே, நான் செத்து சாக வேண்டும், இந்த பூமி எனக்கு பிடிக்கவில்லை, இந்த உலகம் எனக்கு பிடிக்கவில்லை, உலகத்தின் மனிதர்கள் எனக்கு பிடிக்கவில்லை, இந்த உலகம் எனக்கு ஒரு வெற்றுமையாய் காணப்படுகிறது, இந்த உலகம் எனக்கு வெறுமையாய் காணப்படுகிறது, இந்த உலகத்தில் நான் வாழ்வது வீண், மரணத்தை தவிர வேறொன்றும் எனக்கு இல்லை, என்னை விடுவிப்பார் ஒருவரும் இல்லை. தேவனிடத்துல எத்தனையோ முறை நான் ஜெபித்தாச்சு, தேவனிடத்துல ஜெபம் பண்ணிவிட்டேன், தேவனிடத்துல கேட்டு விட்டேன், எந்த பதிலும் எனக்கு வரவில்லை. எனவே எனக்கு மரணத்தை தவிர, சாவை தவிர வேறொன்றும் எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி தற்கொலைக்காக கடந்து போகிற சகோதரனே, என் சகோதரியே, உங்களுக்குத்தான் இந்த வார்த்தை. கேளுங்கள். பிரசங்கின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், என் சகோதரனே, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் என்பதாக. நீங்கள் சாவதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு நேராய் கடந்து போகவில்லை. நீங்கள் மரிக்க கூடாது என்பதற்காக நீங்களும் நானும் மரிக்க வேண்டிய இடத்துல கிறிஸ்து சிலுவையிலே பலியானார். நீங்களும் நானும் மரிக்க வேண்டிய இடத்துல கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பலியானார். எனவே ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்கள். உங்கள் துக்கத்தை கர்த்தர் நிச்சயமாக சந்தோஷமாய் மாற பண்ணுவார். உங்கள் பிரச்சனைகளை நிச்சயமாக தேவன் மாற பண்ணுவார். உங்கள் பிரச்சனை நிமித்தம் நீங்கள் போய் சாக வேண்டுமா? உங்கள் சரீரத்தில் காணப்படுகிற வியாதி நிமித்தம் நீங்கள் போய் சாக வேண்டுமா? இந்த கடன்காரர்களுக்கு பயந்து நீங்கள் போய் சாக வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் வேலை கிடைக்கவில்லை என்பதற்காக நீங்கள் போய் சாக வேண்டுமா? குழந்தை பாக்கியம் இல்லை என்பதற்காக நீங்கள் போய் சாக வேண்டுமா? உங்களுக்கு ஏதோ ஒரு டைவர்ஸ் கொடுத்து விட்டார்கள், அல்லது கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார், இதற்காக நீங்கள் போய் சாக வேண்டுமா? இதற்காகவா இயேசு இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் வந்தார்? அல்லவே, இதற்காக அவர் வரவில்லை. உங்களையும் என்னையும் வாழ வைப்பதற்காக இயேசு இந்த பூமியிலே மனுஷகுமாரனாக வந்தார். உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கும்படியாக தான் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக வெளிப்பட்டார். கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். எனவே தற்கொலை எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள், தற்கொலையின் சிந்தனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயத்திலே, உங்களுடைய சிந்தையிலே, நான் மரிக்க வேண்டும், இந்த பூமியிலே வாழ்வது வீண், நான் மரித்து விட வேண்டும் என்கிற எண்ணம் உங்கள் இருதயத்துக்குள்ள வரக்கூடாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை கைவிட மாட்டாருங்க. இமைப்பொழுது கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த உலகம் நம்மை ஏமாற்றலாம், இந்த உலகம் நம்மை வஞ்சிக்கலாம், இந்த உலகம் மாய்மாலமான உலகமாய் காணப்படலாம். நம்மை நேசிக்காத மனிதர்கள் எவ்வளவு பேர் இருக்கலாம், நம்மை ஏமாற்றுகிற மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம். நீங்கள் ஏமாந்திருக்கலாம், நீங்கள் மனிதர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம், நீங்கள் மனிதர்களால் துன்புறுத்தப்பட்டிருக்கலாம்.
கவலைப்படாதிருங்கள், நீதியுள்ள நியாயாதிபதி அவைகள் எல்லாவற்றும் பார்த்து கொள்வார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடியினாலே இந்த தற்கொலையின் சிந்தனைகளை, எண்ணங்களை மாற பண்ணுங்க, மாற்றுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாருங்க. உங்களை அவர் கைவிட மாட்டாருங்க. ஏசப்பா உங்களை கைவிட மாட்டாருங்க. ஏசப்பா உங்களை விட்டு விலக மாட்டாருங்க. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் அவர் மாற்றுவாருங்க. அவர் உயிரோடு இருக்கிறாருங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாரு. உங்க வேதனைகளை நிச்சயமாக மாற்றுவாரு. உங்க சூழ்நிலைகளை நிச்சயமாக மாற்றுவாரு. ஏசப்பா உங்களை காப்பாற்றுவாரு. ஆமென், ஸ்தோத்திரம். ஏசாயா 27:3 பிரகாரமாக ஏசப்பா உங்களை காப்பாற்றுவார். தேவ பிள்ளைகளே, எலியாவுக்குள்ள ஒரு சோர்வு வந்தது. நான் சாக வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. தேவன் உங்களை சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். 70 பலத்தின் மிகுதினால் 80 வயது வரைக்கும் உங்களை வாழ பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஒருபோதும் சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். லாசரு மரித்து போனான். லாசரு மரித்து போகிற வயது லாசருவுக்கு அல்ல. லாசருவை போய் இயேசு சொன்னார், லாசருவே வெளியே வா, நீ மரிக்க வேண்டிய வயது இது அல்ல, நீ மரிக்க வேண்டிய வயது இது அல்ல, இன்னும் நீ வாழ வேண்டும் என்று சொல்லி லாசருவை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார். ஒரு சிறு பெண் மரித்து விட்டால் இயேசு சென்றார். சிறு பெண்ணை பார்த்து சொன்னார், தள்ளி தாகுமே, சிறு பெண்ணை எழுந்திரன் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி அந்த பெண்ணை கர்த்தர் எழுப்பினார். சிறு பெண்ணே, நீ சாக வேண்டிய வயது இது கிடையாது. இந்த சிறிய வயதை நீ சாகக்கூடாது. இன்னும் நீ வாழ வேண்டும், இன்னும் நீ வாழ வேண்டும், எழுந்திரு என்று இயேசு அந்த மனுஷியை கர்த்தர் எழுப்பினார். ஒரு வாலிபன் மரித்து போனான். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒரு வாலிபன் மரித்து போனான். வாலிபனே, நீ மரிக்க வேண்டிய வயது இது அல்ல, இன்னும் நீ வாழ வேண்டும். உன் தாயாருக்காக நீ வாழ வேண்டும். நீ இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு பாடையை தொட்டு இந்த வாலிபனை உயிரோடு கூட எழுப்பினார். நீ வாழ வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, மருத்துவர்கள் உங்களுக்கு நேரத்தை குறிப்பிட்டிருக்கலாம், மருத்துவர்கள் உங்களுக்கு காலத்தை குறிப்பிட்டிருக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 38ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியா ராஜாவுடைய ஆயுசு நாட்கள் 15 வருஷத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்தாரே, அன்றைக்கு எசேக்கியாவுக்கு மாத்திரமா கூட்டி கொடுத்தாரு. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட்டி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எசேக்கியா ராஜாவுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும் அவர் ராஜா, உங்களுக்கும் எனக்கும் அவர் தேவன். எசேக்கியா ராஜாவுக்கு மாத்திரம் அவர் தேவன் அல்ல, உங்களுக்கும் எனக்கும் தேவன். அப்படியானால் எசேக்கியா ராஜாவுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ண சேனைகளின் கர்த்தரானவர் உங்களுடைய ஆயுசு நாட்களையும் என்னுடைய ஆயுசு நாட்களையும் பெருக பண்ண மாட்டாரா? நிச்சயமாக அவர் பிறக பண்ணுவார். எனவே உங்களை கர்த்தர் ஒருபோதும் சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். நான் இதை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். உங்களை காப்பாற்றுகிற தெய்வம், உங்களை விடுவிக்கிற தெய்வம், உங்களை குணப்படுத்துகிற தெய்வம், உங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற வியாகுலங்களை மாற்றக்கூடிய தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து செபியுங்கள். ஆண்டவரே, நீர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை காப்பாற்றுகிற தேவன் ஆண்டவரே, எங்களை விடுவிக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களை தப்புவிக்கிற தேவன் ஆண்டவரே, இப்பொழுதே எல்லாருக்குள்ளும் காணப்படுகிற மரண பயங்கள் ஆண்டவரே, ஒவ்வொருடைய இருதயத்தில் காணப்படுகிற மரண பயங்கள் வெளியேறட்டும் ஆண்டவரே. மரண பயத்தை உண்டாக்குகிற பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். மரண பயத்தை உண்டாக்குகிற பொல்லாத கிரியைகளை கடிந்து கொள்ளுகிறேன். இப்போது ஒவ்வொருடைய இருதயத்தை விட்டு மரண பயங்கள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் என் ஆண்டவராக இயேசு சுகம் கொடுக்கும்படியாய், என் ஆண்டவராக இயேசு விடுதலை கொடுக்க முடியாய், என் ஆண்டவராக இயேசு நன்மை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, நான் சாகணும்பா, இந்த பூமி எனக்கு வேணாம் ஆண்டவரே, இந்த உலகம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, நான் செத்து போறேன்னு சொல்லி இருதயத்தில் சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, நான் செத்து போறேன், எனக்கு இந்த வாழ்க்கை வேணான்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த வேலையில ஜெபிக்கிறேன். ஒருவரும் சாக கூடாது ஆண்டவரே. தாய் தகப்பனுக்காக நான் திறப்பில் இருக்கிறேன், வாலிபனுக்காக திறப்பில் இருக்கிறேன், வாலிப தகச்சிக்காக நான் திறப்பில் இருக்கிறேன். ஒரு ஆத்துமா கூட நரகத்துக்கு போக கூடாது ஆண்டவரே, ஒரு ஆத்துமா கூட சாக கூடாது ஆண்டவரே. நீர் எங்களை சாவுக்கு ஒப்பு கொடுக்கிற தேவன் அல்ல ஆண்டவரே, எங்களை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த வேளையில் ஆண்டவரே, யாரெல்லாம் பிரச்சனையோடு கூட நான் சாக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, காப்பாற்றுங்க ஏசப்பா, காப்பாற்றுங்க ஏசப்பா. உம்முடைய வல்லமையுள்ள கரத்தை நீட்டி அவர்களை காப்பாற்ற முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது வல்லமையுள்ள கரத்தை நீட்டி இன்னைக்கு ஒரே ஒரு ஆத்மாவையாவது கர்த்தர் இந்த தற்கொலைக்கு காப்பாற்ற முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். மரணத்துக்கு தப்புவிக்க முடியாது ஜெபிக்கிறோம், சாவுக்கு தப்புவிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, சேனைகளின் கர்த்தரானவர் ஒவ்வொருவரையும் தப்புவிக்க போவதற்காக, விடுவிக்க
போவதற்காக நன்றி ஆண்டவரே. உமது கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. நீர்தாமே ஒவ்வொருடைய குடும்பத்திலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையில விடுதலையை கர்த்தர் கட்டளிடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிரச்சனைகளை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லாருடைய பிரச்சனைகளை மாற்றப் போவதற்காக உமக்கு நன்றி. இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.